ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிஎன்டிஇடி பேப்பர் 2. இது ஏற்கனவே நடந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். இதில் கணித வினாக்களுக்கு மட்டும் விடையை பார்க்க போகிறோம். சார் என்னைக்கு சார் நடந்தது அப்படின்னா, இது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடம் ஆஃப்டர்நூன் பேட்சில் நடந்த கேள்விகளுக்கு நாம் விடை காண போகிறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாரிட்டியோட விடை பார்க்க போகிறோம். சில இடங்களில் உங்களுக்கு நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். அது உங்களுக்கு எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற கேள்விகளை கூட எளிமையாக புரிஞ்சுக்கிறவன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். எனவே வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். நேரத்தை வீணாக்காமல் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? ஸோ கணக்கை பொறுத்த வரைக்கும் 91லேருந்து 120 வரை 30 கேள்விகள் கேட்பாங்க. இது பார்ட் 1 வீடியோ. இதில் 15 கேள்விகளை நாம் பார்த்துடலாம். அடுத்து பார்ட் 2ல் ஒரு 15 கேள்விகளை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட எண்களில் எவை முழு வர்க்கங்கள் அல்ல? விச் ஆஃப் தீஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? ஓகேங்களா? இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது இல்லை, இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரூட்டு கண்டுபிடிச்சி விடை போட்டால் லேட் ஆகும். ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். முழு வர்க்க எண்கள் எப்பயுமே 2, 3, 7, 8 இந்த எண்களில் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 2, 3, 7, 8ல் ஒரு எண் முடியுதுன்னா அது முழு வர்க்க எண் கிடையாது. மீதி எண்களில் அது முழு வர்க்க எண்ணாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3ல் முடியுது, இது முழு வர்க்கம் கிடையாது. அப்போ A2 தான் சரியான விடை. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரெண்டாவது கேள்வி, 0 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் என்பது. ஸோ மிகை நிரப்பு கோணம்னா நம்ம 180 டிகிரியிலிருந்து கொடுத்திருக்கிற டிகிரியை கழிக்க வேண்டும். இங்கே 0 கொடுத்துருக்காங்க, கழிச்சா 180 டிகிரி. ஆப்ஷன் A3 180 டிகிரி. மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது பரவல் அளவை? எந்த அளவை பரவல் அளவை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதில் மாறுபாட்டு கெழு மட்டும்தான் பரவல் அளவை அல்ல. மீதி சராசரி விலக்கம், இடைநிலை, திட்ட விலக்கம் இது எல்லாமே பரவல் அளவையை குறிக்கும். மாறுபாட்டு கெழு. அடுத்து 94வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தவறுன்னு கேட்குறாங்க. அதில் ஒரு இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம்னு சொல்கிறாங்க. இதுவும் எதிரெதிர் பக்கங்கள். பாருங்கள், இது ரெண்டும் சமமாக தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, இணைகரத்தின் ஒரு மூலை விட்டம் அதனை இரு சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கிறது. இதுவும் சரி. இப்போ ஒரு மூலை விட்டம் அப்படின்றது இதுதான் டயகனல். இந்த டயகனல் நாம் வரைஞ்சால் இதை 2 சர்வசம முக்கோணமாக பிரிக்கும். ஏன்னா இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம். இது பொது பக்கம், அதனால் இது ரெண்டும் சர்வசம முக்கோணம். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ஒரு இணைகரத்தில் எதிர்கோணங்கள் சமம் அல்ல. இப்போ பியும் டியும் எதிர்கோணங்கள், இது ரெண்டும் இணைகரத்தில் சமமாக தான் இருக்கும். அதே போல் ஏவும் சியும் எதிர்கோணங்கள் ரெண்டும் சமமாக தான் இருக்கும். அப்போ இது சமம் அல்ல அப்படின்னு சொல்கிறது தவறு. A3 தான் சரியான விடை. 95, ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது 10 முறை சுற்றும் பொழுது கடக்கும் தொலைவை காண்க. இப்போ ஒரு சக்கரம் சுற்றுது அப்படின்னா ஒரு முறை சுற்றும் பொழுது அதன் சுற்றளவு தொலைவு நகரும். ஒரு சக்கரம் இருக்குது, அது ஒரு முறை சுற்றுது அப்படின்னா இங்கே ஆரம்பித்து ஒரு சுற்றுது. இங்கே ஆரம்பித்து ஒரு முழு சுற்றுவது. அப்போ அந்த டிராக்டர் எவ்வளவு தூரம் நகரும்னா இந்த வட்டத்தின் சுற்றளவு தொலைவு நகரும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. அது 10 முறை சுற்றினா 10 சுற்றளவு தொலைவு நகரும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல சுற்றளவு. ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா C = 2πr. அப்போ 10 சுற்றளவை நாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
10 into 2 pi r. இதை நாம் கண்டுபிடிக்கணும். பையோட மதிப்பு 22/7ன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. 10 into 2 into 22/7 into ஆரம் கணக்கில் கொடுத்துட்டாங்க 56. 7 8 56. இப்போ இதை நாம் போட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு 3520 சென்டிமீட்டர் 3520 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நாம் போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் இதுவரை டிஎன்டிஇடி சம்மந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 96வது கேள்வி. ஒரு மகிழ்வுந்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 2.5 லட்சம் இருந்தது. எவ்வளோ இருந்தது? 2.5 லட்சம். இது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்ன? கவனிங்க, இது முதலாம் ஆண்டு அதனுடைய மதிப்பு. இதில் 5% நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை குறையுது. இப்போ இதில் 5% கண்டுபிடிச்சி இங்கே என்ட்ரி பண்ணி இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 2ஆம் ஆண்டு அதனுடைய மதிப்பு நமக்கு கிடைத்துவிடும். அதில் மீண்டும் ஒரு 5% கண்டுபிடிச்சி 2ஆம் ஆண்டு மதிப்பிலிருந்து கழிச்சோம்னா தற்போதைய மதிப்பு கிடைத்துவிடும். ஓகேவா? இப்போ இதை நான் வேற ஒரு மெத்தடில் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். அதனுடைய மதிப்பு 2.5 லட்சம். ஓகேங்களா? முதலாம் ஆண்டு அதன் மதிப்பு 5% குறைகிறது. அதாவது அதன் மதிப்பு 95% மாறுகிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஆண்டு இந்த மதிப்பு மீண்டும் ஒரு 95% மாறுகிறது. 100%லிருந்து 5% குறைஞ்சி 95% மாறுது. இதை நீங்கள் பெருக்கி போட்டு ஆன்சர் போட்டிங்கனாலே போதுமானது, சரியாக இருக்கும். இதுதான் உண்மையான ஷார்ட்கட். 2 0க்கு 2 0 அடிங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிங்க, மீதி எல்லாத்தையும் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா 2,25,625. ஸோ இதுதான் விடை. இதற்கான ஆப்ஷன் சியில் இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி A3. இதுதான் விடை. ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. -3, -2, 3, -3, x, 1 மற்றும் -2, y என்பவை வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய கணக்கு, கவனமாக கவனிங்க. முதல்ல கொடுக்கப்பட்ட புள்ளிகளை நான் ஒரு கிராஃபில் குறிக்கிறேன், தோராயமாக குறிக்கிறேன் பாருங்கள். -3, -2 முதல் புள்ளி, அடுத்தது 3, -3, அடுத்து எக்ஸ் என்னன்னு தெரியாது, அதை தோராயமாக வச்சுக்கிட்டு x, 1ன்னு குறிக்கிறேன். ஏன்னா 2 புள்ளி இந்த பக்கம் வந்துடுச்சு, 3ஆவது புள்ளி அந்த பக்கம் குறிக்கிறேன். அதுக்கு அடுத்தது -2, y, அதை -2 இங்கே இருக்கும், அதுக்கு மேலே நம்ம குறிச்சிடுறோம். இப்போ நாம் எக்ஸை கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஒய்யை கண்டுபிடிக்கணும். அதாவது இணைகரத்தில் எதிர்பக்கங்கள் சமம், ரைட்டுங்களா? அப்போ எக்ஸோட கோஆர்டினேட் டிஃப்ரென்ஸு இங்கே இந்த டிஃப்ரென்ஸுக்கு சமம். அதாவது எக்ஸ் -2 பாருங்கள், எக்ஸிலிருந்து இந்த -2 கழிச்சா எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த 3 மைனஸ் இந்த -3க்கு சமமாக இருக்கும். கழிச்சு பார்த்தோம்னா இது மாதிரி வரும். அப்போ x + 2 இஸ் ஈக்குவல் டு 3 - 3 - 3ன்றது 3 + 3ன்னு மாறும், அது 6. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இதுதான் ஆன்சர் வரப்போகுது. சரி, இருந்தாலும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அதே மாதிரி 1 - y
1 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் -3 மைனஸ் -2 -3 மைனஸ் -2 விச் இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. இது எது 1 மைனஸ் ஒய் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் தான். 1 இந்த -1 இந்த பக்கம் வந்தால் +1 இந்த ஒய் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் x 4 y 2 ஆப்ஷன் A1. எங்ககிட்ட டிஎன்டிஇடி பேப்பர் 1க்கான கொஷின் பேப்பர் 4 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. அதே போல் பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பர் எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட 8 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் வாட்ஸ்அப்பில் வேணுமா? இது பிடிஎஃபாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவது எளிது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளவும். இதை பெறுவதற்கான வழிமுறை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். சப்போஸ் ஃபோன் பண்ணி எடுக்கலனா நோ ப்ராப்ளம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஒரு புள்ளியில் எக்ஸ் டிகிரி 2x டிகிரி 3x டிகிரி 4x டிகிரி மற்றும் 5x டிகிரி ஆகிய கோணங்கள் அமைந்துள்ளன எனில் மிகச்சிறிய கோணத்தின் மதிப்பு என்ன? ஒரு புள்ளியை சுற்றி அமையும் கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா 360 டிகிரி. இது ஃபார்முலா சரிங்களா? 360 டிகிரி தான் ஒரு புள்ளியை சுற்றி அமையும் கோணங்களின் கூடுதல். இங்கே எத்தனை கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் கூட்டி நம்ம என்ன பண்ணணும்? 360க்கு சமப்படுத்தணும். அப்போ எக்ஸும் கூட 2x கூட்டினா 3x, அதுவும் கூட 3x கூட்டினா 6x, 10x, 15x. 15x என்பது 360. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360/15. இதை என்ன பண்ணுறேன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 3 5 7 5 35 மீதி 1 2 5 10 மீதி 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 2 3 6 மீதி 1 4 12 24 டிகிரி. எக்ஸ் என்பது 24 டிகிரி. கேட்குற கேள்வி மிகச்சிறிய கோணம் என்ன? மீதி எல்லாம் 2x 3x 4x 5xன்னு இருக்குது. எனவே எக்ஸ் தான் மிகச்சிறிய கோணம். விடை 24 டிகிரி. A2. இந்த கொஷின் பேப்பரில் ஒரு சில எளிமையான கணக்குகளும் அதை தொடர்ந்து ஒரு கஷ்டமான கணக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து எழுதுகிற அளவுக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷினாக இருக்குது. ஒரு கப்பல் மணிக்கு 35 km/h வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்துக்கு 15 நிமிடங்கள் தாமதமாக செல்லும். பாருங்கள், வேகம் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீடு ஓகேங்களா? இப்படி போனால் அது 15 நிமிஷம் டிலே ஆகுதான். ஓகே, அவ்வண்டி 60 km வேகத்தில் போச்சுன்னா இப்போ இன்னொரு ஸ்பீடு, இந்த ஸ்பீடில் போனால் அது சேர வேண்டிய இடத்திற்கு 6 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக செல்லும். ஆனால் எப்படி போனாலும் அது நேரத்துக்கு போகிறதில்ல, லேட்டாக தான் போகுதான். ஓகேங்களா? இப்போ அந்த கப்பல் கடக்க வேண்டிய தூரத்தை காண்க. தூரம் டிஸ்டன்ஸ் அதை நாம் டின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ S1 என்ற ஸ்பீடில் போனால் அது T1 நிமிடத்தில் T1 மணியில் கடக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? T1 நேரத்தில் கடக்கும். அதுவே S2 60 km ஸ்பீடில் போனால் அது T2 மணி நேரத்தில் கடக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், T1 என்பது என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு which is equal to d/35. அடுத்தது T2 time is equal to distance by speed 2 which is equal to d/60. சார் இதை வச்சு என்ன சார் பண்ணுறது? இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். T1 டைம்ன்றது 15 நிமிடம், அப்புறம் T2 டைம்ன்றது 6 நிமிடம் தாமதமாக போகும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்
T1 minus T2 is equal to 15ல் 6 போனால் 9. இது புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த கணக்கில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டுத்துக்கும் உள்ள நேர வித்தியாசம் 9 நிமிடங்கள். 15ல் 6 போனால் 9. இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். T1 என்ன? D/35 மைனஸ் D/60 இஸ் ஈக்குவல் டு 9. கவனிங்க, 9ன்னு வச்சுக்கூடாது. ஏன்னா வேகம் பை ஹவர்னு இருக்குது. இது 9 நிமிடம். இதை நம்ம மணிக்கு மாற்றும் பொழுது 9/60ன்னு போடுறோம். இங்கே ஏன் 60 போட்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் 60 போட்டோம்னா இதை மணிக்கு மாற்றும் பொழுது நம்ம 60ஆல் வகுத்துடுறோம். இப்போ இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. எல்லாமே 5ன் மடங்காக இருக்கிறதால நான் இந்த 5ஆல் இந்த ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் பெருக்கிறேன். ஏன் சார் அப்படி பெருகுனா எனக்கு கணக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ 5ஆல் பெருகுனா 7 5 35. அப்போ D/7 மைனஸ் 12 5 60 D/12 விச் இஸ் ஈக்குவல் டு 9/12. இப்போ நம்ம சுருக்கி போட்டோம்னா கணக்கு முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், 7 12 84 குறுக்கு பெருக்கல் முறையில் போடுறேன். 12D மைனஸ் 7D இஸ் ஈக்குவல் டு 9/12. ஒரு 12 12 7 12 84 திரும்பவும் வந்துடுச்சு. இதில் தொடர்ந்து இங்கே போடுறேன். 12Dயில் 7D போனால் 5D இஸ் ஈக்குவல் டு 63. D இஸ் ஈக்குவல் டு 63/5 விச் இஸ் ஈக்குவல் டு 12.6. இப்போ விட எங்கே இருக்கு? 12.6ன்னு ஒரு விடையே கொடுக்கவில்லை. ஸோ இது தவறானது. அதுக்கு பதிலாக இந்த 12.6 என்னன்னு கொடுத்துட்டாங்க, 21.6ன்னு தவறாக கொடுத்து விட்டார்கள். ஸோ கேள்வியில் விடைகள் கொடுத்தது தவறு. இதில் எதை எடுத்தாலும் நீங்கள் எதை ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தாலும் சரியான மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு தான். ஏன்னா நம்ம தூரம் நேரம் பற்றிய ஒரு முக்கியமான கணக்கை பார்த்துருக்கோம். அடுத்து 100வது கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. ஒரு எண்ணின் கனமானது, அதாவது கியூபு 1331 எனில் அந்த எண்ணின் வர்க்கம் என்ன? ரொம்ப ஈஸி. இதுக்கு கனமூலம் முதல்ல கண்டுபிடிங்க, அதனுடைய வர்க்கத்தை கண்டுபிடிங்க. பாருங்கள், இது 11ஆம் வாய்ப்பாட்டால் அடிபடும் 121 வரும். மீண்டும் 11ஆல் போட்டால் 11 11 121. 3 தடவை 11 வந்தால் அப்போ இதனுடைய பாருங்கள் 1331 இஸ் ஈக்குவல் டு 11 பெருக்கல் 11 பெருக்கல் 11. இதுக்கு கியூப் ரூட் போடுறோம், இதுக்கு கியூப் ரூட் போட்டுடுறோம். 3 தடவை ஒரே எண் வந்தால் அதுக்கு ஒரு தடவை வெளியே எடுத்துடணும், ரூட்டுக்கு வெளியே எடுத்துடணும். இதுதான் ஆன்சர். ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எண்ணின் வர்க்கம்னா ஸ்கொயரு. அப்போ 11க்கு ஸ்கொயர் 11 11 121. ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. இந்த கணக்கு ஈஸியாக இருந்தது பாருங்கள். போன கணக்கு கஷ்டமாக இருந்தது, இந்த கணக்கு எளிமையாக இருந்தது. பலகோணத்தின் பக்கம் n greater than or equal to 3 எனில் அதன் உள்கோணங்களின் கூடுதல். இது ஒரு ஃபார்முலா, அவ்வளவே தான். இதுக்கு விடை A1 n-2 × 180 டிகிரி. இதுதான் சரியான விடை. இது பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நமக்கு விவரம் தெரிஞ்சிட்டா ஆன்சர் அடிச்சிடலாம். இதுவே மற்ற கணக்குகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. TNTET எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காகவே இந்த வருடத்து சிலபஸ் படி நாங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது SR அகாடமியின் பிரத்யேக தயாரிப்பு. இது எப்படி சார் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது சிலபஸ் அடிப்படையில், உங்களோட TNTET சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நாங்கள் 1000 கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 1 அல்ல 2 அல்ல 1000 கேள்விகளும் அதற்கான ஆன்சரும்
இந்த மெட்டீரியலில் இருக்குது. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அடுத்த கேள்வி, ஆரம் 10 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளம் என்ன? ஒரு நாண் என்பது வட்டத்தின் மீது அமையும் ஏதேனும் இரு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டுக்கு நாண் அப்படின்னு பேர். இந்த வட்டத்தோட ஆரம் 10 சென்டிமீட்டர்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. மையத்திலிருந்து பரிதிக்கு உள்ள தொலைவு 10 சென்டிமீட்டர். அந்த நாணோட தொலைவு பாருங்கள், வட்டத்தின் மையத்திலிருந்து நாணோட தொலைவு 6 சென்டிமீட்டர்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. இந்த நாணின் நீளம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். எதுனா இந்த இடத்துலேருந்து இந்த இடம். அதை கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல கண்டுபிடிப்போம். பாருங்கள், எக்ஸ், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 64. எக்ஸ் ஸ்கொயர் 64 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இது எத்தனை? 8. இது 8னா இதுவும் 8 தான். ஸோ நாணின் நீளம் 8 கூட்டல் 8 16 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A4. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். நான் தொடர்ந்து இது போல் வீடியோக்களை போடுவேன். ஸோ அடுத்தது ஃபேக்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜிப்ராவில் ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. 7x + 3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5y ஹோல் ஸ்கொயர். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலையும் இதை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலையும் நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ 7x + 3y ஹோல் ஸ்கொயரை நான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 7x ஸ்கொயர் பண்ணால் 49x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 7x இன்ட்டு 3y. இது ரொம்ப பெருசாக போகும் பாருங்கள். ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயரை 9y ஸ்கொயர்னு எழுதுகிறேன். மைனஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ a ஸ்கொயர்ன்றது 4x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 5y ப்ளஸ் 25y ஸ்கொயர். அப்பாடி. இதுக்கப்புறம் நம்ம இதை சுருக்கி கொண்டு வரணும். 49x ஸ்கொயர், இது 2 14 3 14 62xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். இங்கே பாருங்கள், மைனஸ் ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். 4x ஸ்கொயர். இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா இங்கே திருத்தம் பண்ணிக்கோங்க. 42xy. இங்கே 2 2 4 5 4 20 மைனஸ் 20xy ப்ளஸ் 25y ஸ்கொயர் which is equal to 49x ஸ்கொயர் ப்ளஸ் 42xy ப்ளஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20xy மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 25y ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை நான் கழிக்கிறேன். அப்போ 45x ஸ்கொயர் 42xyயும் 20xyயும் கூட்டினா 62xy ப்ளஸில் 9x ஸ்கொயர் இருக்குது, 9y ஸ்கொயர் இருக்குது. இங்கே 25y ஸ்கொயர். அது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? இங்கே வந்து மைனஸ் வரும், ப்ளஸ் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். ஸோ ப்ளஸில் 9y ஸ்கொயர் மைனஸில் 25y ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டால் சரியாக வந்துடும். பெருக்கனா
பாருங்க, இந்த நம்பரையும் பெருக்கிறேன். -720 வரும். கூட்டினா இங்கே இருக்கிறது வரணும், +62 வரணும். அப்போ காரணிகள் 72, -10. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், 45x² அப்படியே வச்சுக்கிறேன். 62xy +72xy -10xy -16y² அப்படின்னு கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், இதுக்கும் 9x காமனாக எடுத்தோம் அப்படின்னா 9x × 5x + 8y -2y காமனாக எடுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் 2y காமனாக எடுத்தால் 5x + 8y. ஸோ 5x + 8y திரும்பவும் காமனாக எடுக்கிறேன். 5x + 8y × 9x - 2y. அப்பாடா, இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது பார்ப்போமா? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 5x + 8y × 9x - 2y. ஸோ கணக்கு ரொம்ப பெருசு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு தப்பும் வராமல் போட்டு பாருங்கள். இன்னும் 2 கணக்கு தான் இருக்குது. ரெண்டுமே சின்னதாக இருக்கும். அதனால் கடைசி வரை பாருங்கள். 8 1/16 என்ற பின்னத்தை பெற 9 1/4 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை, அந்த பின்னத்தை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், கழிக்க வேண்டும். அதாவது 9.25 இருக்கு பாருங்கள். இதிலிருந்து ஒரு எக்ஸை கழிச்சோன்னா நமக்கு 8 1/16 வருமா. இப்போ நாம் எப்பயும் கலப்பு பின்னத்தை வச்சு கணக்கே போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றணும்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டுங்க. 9 4 36, அது கூட 1 கூட்டினா 37/4 மைனஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், 8 16 128, அது கூட 1 கூட்டுங்க 129/16. எக்ஸை இந்த பக்கம் தள்ளி விட்ருவோமா? 37/4 மைனஸ் 129/16 = x. ஸோ எல்சிஎம் 16 எடுங்க. இதை 4ஆல் பெருக்கிறேன், 148ன்னு வருது. -129 = x. ஸோ திரும்பி கழிச்சு போட்டோம் அப்படின்னா 19/16ன்னு வருது. எக்ஸோட மதிப்பு 19 + 19/16. அது எங்கே சார் இருக்குது? ஆப்ஷன் 3ல் இருக்குது, 19/16. ஸோ கடைசி கேள்வி, இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் குரூப்பில் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கடைசி கேள்வி பார்க்க போகிறோம். a = -2 b = 6 எனில், a = -2 b = 6 எனில் a + b⁴ என்ன? பார்க்கலாமா? இதில் ஏவுக்கு பதிலாக -2ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக +6ன்னு போடுங்க. அவ்வளோதான். ஏவுக்கு பதிலாக -2. இப்போ -2ம் +6ம் கூட்டினா நமக்கு 4⁴ -2ன்னு வருது. இதை எப்படி எழுதலாம்? 1/4² எழுதலாம். அடுக்குக்குறி விதிகளின்படி ஒரு எண்ணின் அடுக்கு பவர் மேலே மைனஸில் இருக்கும் பொழுது டினாமினேட்டர் அதில் வரும்பொழுது, பகுதியில் வரும்போது ப்ளஸ்ன்னு மாறும். which is equal to 1/16 + 1/16. ஆன்சர் இதோ ஆப்ஷன் A3, 1/16 தான் சரியான விடை. இதனுடைய பார்ட்டு வெகு விரைவில் போடப்படும். அதனால் கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.